Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசு பூசாரிகளுக்கு இறந்த பின் 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருப்பதில் என்ன பயன் உள்ளது என பூசாரிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் வாசு கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் அவரோடு எமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில மாநாடு சேலத்தில் இன்று நடந்து வருகிறது. இதில் தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான கோவில் பூஜாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் தங்களுக்கு அரசு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். இது குறித்து நம்ம விளக்குவதற்காக மாநில தலைவர் வாசு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன மாதிரி கோரிக்கை தமிழக அரசு கொடுத்துருக்கீங்க? இதுவரை எந்தெந்த ஆட்சியில் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? தமிழ்நாடு அரசுகிட்ட 25 அம்ச கோரிக்கையை நம்ம கொடுத்திருந்தோம். குறிப்பாக கிராம கோயில் பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும், அதற்கு அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகிறோம். அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்யாமலே அதிகாரிகளை வைத்து அந்த நலவாரியத்தை செயல்படுத்துகின்றார்கள். பூசாரிகளுடைய நிறைகுறைகளை அங்கே சொல்ல முடியவில்லை. அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்தால்தான் பூசாரிகளுடைய பிரச்சனையை அங்கே கூட்டத்தில் எடுத்துரைக்க முடியும். வேற என்ன மாதிரி கோரிக்கையை தமிழக அரசு கொடுத்திருக்கீங்க? தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில் இருக்கிறது. அந்த திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய 19,000 திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இப்போது 1500 அறிவிச்சிருக்காங்க. நாள் ஒன்றுக்கு பார்த்தோம்னா 43 ரூபா தான் வருது. இதுவரையிலும் வாங்கிட்டு இருக்கிறது 33 ரூபா தான். இப்போ 500 ரூபா சேர்த்து தராங்க. 43 ரூபா 50 ரூபாக்குள்ளார வரும். இது ஒரு குடும்பத்தை வச்சு அந்த பூசாரி குடும்பத்தை நடத்த முடியாது. தமிழகத்தில் பெரிய திருக்கோயிலில் கோடிக்கான பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வருது. அந்த திருக்கோயிலில் வரக்கூடிய உபரி வருமானத்தில் எடுத்தினாலும் இந்த கிராமப்புற பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 100 நாள் வேலையில் வேலை செய்யறவங்களுக்கு கூட 400 ரூபாய் ஒரு நாளைக்கு தராங்க. ஆனால் தற்பொழுது மாதம் 1500 ரூபாய் கொடுக்கறதுனால அவர் குடும்பத்தை வைத்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அரசு எங்களுக்கு ஒண்ணு இலவசமா ஒண்ணு கொடுக்க வேண்டியதில்லை. பெரிய பெரிய திருக்கோயில்ல உண்டியல் வசூல் பண்றீங்க, ஆள் உயர் உண்டியல் வசூல் பண்றீங்க. அதுல வரக்கூடிய உண்டியல்ல வரக்கூடிய வருமானத்திலிருந்து பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும். ஆனால் நேற்று அரசின் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அனைத்துமே எங்களுக்கு எந்த விதத்திலும் திருப்தி இல்லை. ஆகவே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் கட்சிக்கு வரும் சட்டசபை தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ். கே. கண்ணன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.